என் பேர் சண்முகம் சார். என் ஊர் வந்து அகரகத்தம் சார். கேரளம் ஹை ஸ்கூலில் வந்து படித்தேன் சார். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அதுமாரி டிகிரி வந்து பிஇ மெக்கானிக்கல் வந்து ஏவிசி காலேஜில் முடித்தேன். இப்போ வந்து எஸ்பிஐ கிளர்க் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். அப்பா வந்து டைலரு, அம்மா வந்து பார்ட் டைமாக டைலரிங் போவாங்க. இப்போ நாங்களுமே பார்ட் டைமாக போய் டைலரிங்கில் நார்மல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ நீங்கள் எஸ்பிஐ கிளியர் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். நீங்கள் வந்து என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் போட்டு இது வந்து கிளியர்? ப்ரிப்பரேஷன் எல்லா எக்ஸாமும் கொடுக்குற ப்ரிப்பரேஷன் தான். இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒன்றும் கொடுக்கல. அந்த ஃப்ளோலேயே எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டே இருந்தேன், கிளியர் ஆகிடுச்சு சார். ஓகே சார். நீங்கள் வந்து இப்போ என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து போட்டு அலோகேட் பண்ணீங்க அதாவது எக்ஸாம்ஸ்? நான் வந்து டெய்லி ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணிடுவேன். காலையில் ஏஞ்சி உடனே செக்லிஸ்ட் ஒன்று கிளியர் பண்ணிடுவேன். ஒரு 100% டாஸ்க் இருக்குன்னா ஒரு நைட்டு படுக்கிறதுக்குள்ள ஒரு 80% கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துங்க சார். செக்லிஸ்ட்டை கிளியர் பண்ணால் நான் டிக் பண்ணிக்கிட்டே வருவேன் சார். ஓகே சார். நீங்கள் தினமும் வந்து எவ்வளோ நேரம் படிப்பீங்க சார்? இப்போ டெய்லி மினிமம் ஒரு ரொம்ப டயர்டாக இருக்கனால மினிமம் ஒரு 2 hours ஆச்சு படிச்சிடும் சார். ஒரு மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீயாக இருக்குன்னா ஒரு 8 to 10 hours படிப்பேன் சார். சார் நம்ம கொஞ்சம் வெளில நடத்தி பேசலாம் சார். வரும்போது எஸ்பிஐ லோகோ பார்த்தேன். ஆமாம் சார். எப்படி? எனக்கு எஸ்பிஐ பேங்க் ரொம்ப பிடிக்கும் சார். இருக்கிற பேங்க்ல எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். இப்போ அந்த பேங்க்கே கிடைச்சது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க இப்போ எஸ்பிஐ கிளியருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்ட சப்ஜெக்ட்னா என்ன சார் சொல்லுங்கள்? நான் வந்து பேசிக் படிக்கும் போதுலேருந்தே ஆப்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஓகே சார். ஃபஸ்ட்டு 1 year ஃபுல்லாகவே ஆப்டிக்கே ரொம்ப ஃபோக்கஸ் கொடுத்துட்டேன். ப்ரிலிம்ஸ் நல்லா கிளியர் ஆனிச்சு, மெயின்ஸில் மார்க் போயிட்டே இருந்தது. அப்புறம் 1 year கழிச்சு செகண்ட் இயர்லேருந்து நான் என்ன பண்ணேன்னா ஆப்டியை தவிர மீதி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நிறையா இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் கொடுக்க ஆரம்பித்தோன்னே அது எனக்கு இம்ப்ரூவ் ஆகி மெயின்ஸும் கிளியர் பண்ண வச்சுது. ஓகே சார். ஒரு வீக்கான சப்ஜெக்ட்? ஆமாம் சார். அதெல்லாம் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுங்க? எனக்கு வீக்கான சப்ஜெக்ட்னா இங்கிலீஷும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் சார். ஓகே சார். ஃபர்ஸ்ட் 2 years வந்து இங்கிலீஷ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் டைம் ஒதுக்கவே மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரீசனிங் அண்ட் ஆப்டிவ் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மெயின்ஸு 5 mark டிஃப்ரென்ஸில் போயிட்டே இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் இந்த 3வது வருஷத்துலேருந்து நான் என்ன பண்ணேன்னா கரண்ட் அஃபேர்ஸுக்கும் ஆப்டிக்கும் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் இங்கிலீஷுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். எனக்கு அது கை கொடுத்துட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகி மெயின்ஸ்லேயும் நல்லா ஸ்கோர் பண்ணி வச்சு. இங்கிலீஷுக்குலாம் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி சார் போட்டீங்க? இங்கிலீஷுக்கு டெய்லி மோக் டெஸ்ட் வந்து ரிவ்யூ பார்க்குறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, அவ்வளோதான் சார். நியூஸ் பேப்பர்னா ஹிந்து அந்த மாதிரி? ஹிந்து நியூஸ் பேப்பர் படித்து எடிட்டோரியல் படித்து அதில் கேப்ஸை தினைக்கும் படித்து இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். ஓகே சார். சார் இப்போ நீங்கள் மார்க்ஸ்லாம் எடுத்திருப்பீங்களா? இப்போ மார்க்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக வந்து நிறையா ஃப்ரீக்வெண்ட்டாக எவ்வளோ மார்க் எடுத்திருப்பீங்க? மார்க்ஸ் எது மோக் டெஸ்ட்ல? மார்க் டெஸ்ட் எவ்வளோ எடுத்திருப்பீங்க? மார்க் டெஸ்ட்ல பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எப்போதுமே டெஸ்ட் போட்டோன்னா ஒரு 80% மேலே தான் இருக்கும். அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாமில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே சார். எத்தனை சார் எடுத்திருப்பீங்க மார்க்ஸ்? மேக்ஸிமம் மார்க்ஸ் நான் இது வரையும் 95% மேலே எடுத்திருக்கேன். 99 கூட எடுத்திருக்கேன் மோக் டெஸ்ட்ல. ஓகே சார். இப்போ வந்து டைம், இப்போ நீங்கள் எக்ஸாம் போகிறீங்க இல்லையா, எக்ஸாம் போகும்போது உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் அக்யூரசி வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுங்க? டைம் மேனேஜ்மெண்ட்டு ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம் போகும்போது ரொம்ப டைம் மேனேஜ்மெண்ட் அடி வாங்கிச்சு. மோக் டெஸ்ட் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண டைம் அக்யூரஸியும் வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டும் கற்றுக்கிட்டேன். ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரியே வந்து சில பேர் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் சார். இப்போ நீங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு 3 முக்கியமான டிப்ஸ்? டெய்லியும் கன்சிஸ்டண்டாக படிக்கணும். வீக்லி 1 day வேணால் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் மைண்டு ஃப்ரீ ஆகிறதுக்கு. ஆனால் கன்சிஸ்டண்டாக படிச்சுட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. ஓகே சார். இப்போ உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, இப்போ ஃபேக்கல்ட்டி தான் இருக்காங்க, அவங்கள்ட்டேருந்து உங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட்னா உதவியாக இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுங்கள்? லேபில் வந்து டவுட்ஸ் கேட்டால் கிளியர் பண்ணுவாங்க. அப்புறம் சிஸ்டம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயாக விட்டாங்க என்ன இன்ஸ்டியூட்டில். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சரி சார். இப்போ உங்கள் வெற்றிக்குன்னு ஒரு காரணம் இருக்குல்ல? பேரண்ட்ஸ் தான் வெற்றிக்கு காரணம். அப்புறம் ரேஸில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் காரணம். அவங்க ஒருத்தவங்கலேருந்து ஒன்று கற்றுக்கிட்டேன். ஓகே சார். நீங்கள் எத்தனை வருஷமா சார் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க பேங்க்? 3 years. சார் இப்போ நீங்கள் வந்து சண்முகம் சார் பற்றி என்ன சார் ஒரு தூரம் பார்த்துருக்கீங்க? ஆமாம். இல்லை சார், அது அமைதியாக இருக்காப்புல, எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. லேப்னா தான் வந்து தான் வேலை விட்டுட்டு இருப்பாப்புல. காலம்பரை வந்து லேபில் உள்ளார உட்காந்தாப்புலன்னா மதியானம் லஞ்சுக்கு வெளில போவாப்புல, நடுவில் பிரேக்கு உள்ளே போவாப்புல. மற்றபடி ஈவினிங் தான், அதுக்கப்புறம் வெளில வீட்டுக்கு கிளம்புறதான். மற்றபடி எந்த டிஸ்டர்பன்ஸும் நமக்கு இருக்காது. அவர் பாட்டு அமைதியாக வந்து அவர் பாட்டு படிச்சுட்டு இருப்பாப்புல. அதனால தான் அவர் இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகியிருக்காரு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். என் பேர் ஆர் விஜயராணி. எங்கள் வீட்டுக்காரர் கே ராமராஜ். டைலர் கடை வச்சுருக்காங்க. எனக்கு 3 பையன். இவன் நடு பையன் சண்முகம். சின்ன வயசுலேருந்து நல்லா படிப்பாப்புல. திருப்பி பேங்க் வேலைக்கு போகணும் ஆசைப்பட்டான். ரேஸில் சேர்த்து விட்டோம். நல்லா படித்தான். காலையில் போவான். 9 மணிக்கு சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நல்லா படிச்சுட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து திருப்பியும் படிப்பான்.
பொழுதுக்கும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாப்புல. இப்போ வந்து எஸ்பிஐ கிளர்க்கு பாஸ் ஆகிருக்கான். அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேங்க் வேலைக்கு போகிறது எங்களுக்கு ஒரு கனவா. இப்போ நாங்கள் டைலர் கடை டெய்லி அன்னாடம் போய் சம்பாரிச்சு சாப்பிட்றது எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. இப்போ எங்கள் பையன் இந்த மாதிரி எஸ்பிஐ கிளர்க்கு கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக நிகழ்வாகுது. சார் என் பேர் ராமராஜ் சார், டைலர் சார். பையன் நல்லா படிப்பான் சார். 3 பையன் சார், நல்லா படிப்பானுவான். ஆனால் சிரமப்பட்டு படித்தானும் பாவம். கண்ணு முடிஞ்சு கொஞ்சம் நைட்டு 12 மணி 1 மணி படித்தானும். ஏதோ ரேசல் சேர்ந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டானுவான். நல்லா இருக்கானு சார். உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆஃப்லைன் பயிற்சி.